பத்திரிகையாளரை அடிக்க பாய்ந்த தாவேகா எம்எல்ஏ. ஜனநாயகன் படத்தை பார்த்து வெறித்தனமாக நடந்து கொண்ட இந்த எம்எல்ஏ போராட்ட களத்தில் மாணவர்கள், சினிமா தியேட்டரில் எம்எல்ஏ. தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். உலக தமிழர்களுக்கு வணக்கம். இது கிங் டிவி. ராணிப்பேட்டை சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ கபில் இவரு படம் பார்த்துட்டு வெளியே வராரு. அண்ணனுடைய படம் ஜனநாயகன் படத்தை திரையரங்குல பார்த்துட்டு வெளியே வருகிற பொழுது பத்திரிகையாளர்கள் படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேள்வி கேட்ட உடனேயே படம் நல்லா இல்ல, படம் காட்டு மொக்கையா இருக்கு, இந்த படத்தை பார்க்கிறது ரொம்ப கடினம், இந்த படம் இதுக்கப்புறம் திரையரங்குல ஓடுமா, இந்த படம் ஒரு வெற்றி படமாக இருக்குமா, இறுதி படம், கடைசி படம், இன்றைய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜயுடைய கடைசி படமான இந்த படம் இவ்வளவு ஒரு மட்டமான ஒரு படமாக இருக்கு அப்படின்னு எதையுமே அவர் சொல்லல. நம்ம அதை பதிவு பண்ண விரும்புறோம். அதற்கு மாற்றாக இந்த படம் கட்டாயம் ஒரு 1000 கோடி இந்த படம் வசூல் செய்யும், இல்ல இந்த படம் மிகப்பெரிய ஒரு வர்த்தக ரீதியான வெற்றியை கொடுக்கும், இது ஒரு அற்புதமான திரை காவியம், அதாவது பெண்கள், குழந்தைகள், வயதானவர்கள், இளைஞர்கள் எல்லோருக்குமான ஒரு படத்தை, ஒரு தரமான படத்தை இன்றைக்கு எங்க அண்ணன் கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லுவார்னு பார்த்தா இதையும் அவர் சொல்லல. அப்ப என்ன பண்றாரு, படம் எப்படி இருக்குன்னு கேட்ட உடனேயே அடிக்க பாய்ந்த அந்த காட்சியை நீங்க பார்த்திருப்பீங்க. இந்த சம்பவம் தான் இன்றைக்கு சமூக வலைத்தளங்கள்ல வைரலாக பகிரப்பட்டு வருகிறது. படம் பார்த்துட்டு வெளியே வராரு ஒரு எம்எல்ஏ. மக்கள் அந்த எம்எல்ஏ மேல கோவப்படலாம், மக்கள் எம்எல்ஏ கிட்ட கேள்வி கேட்கலாம். என்ன கேள்வி கேட்கலாம்? எவ்வளவோ பிரச்சனை இருக்கு. ஒரு தொகுதியில சாலையில தொடங்கி, மின்சாரம் தொடங்கி, தூய்மை பணி தொடங்கி, மருத்துவம் அதை தொடங்கி, ஒரு பள்ளி கட்டிடம் தொடங்கி, ஒரு மருத்துவ கட்டிடம் தொடங்கி, பட்டா வழங்குதல் தொடங்கி பல பிரச்சனை, சட்டமன்ற தொகுதியில பல பிரச்சனை, தீர்க்கப்படாத பிரச்சனை, தீர்க்கப்பட வேண்டிய பிரச்சனை, அத்தியாவசிய பிரச்சனை, இவ்வளவு பிரச்சனை இருக்கிறப்போ ஒரு எம்எல்ஏ படம் பார்த்துட்டு குதூகலிப்பா வெளியே வர்றாங்களே அப்படின்னு மக்கள் கோபத்தோட கேள்வி கேட்கலாம். மக்கள் என்ன மரியாதையை கொடுக்கணுமோ அந்த மரியாதையை கொடுக்கலாம். ஆனா இங்க எம்எல்ஏ படம் பார்த்துட்டு வெளியே வர்றத பத்திரிகையாளர்கள் மைக்க கொண்டு போய் படம் எப்படி இருக்குன்னு அப்படின்னு கேட்கிறப்ப அடிக்க பாயிர, கையை தூக்கி அடிக்க பாயிர ஒரு எம்எல்ஏ எப்படிப்பட்ட எம்எல்ஏவாக இருப்பார், இவருடைய தரம் என்ன, எவ்வளவு தரமான நபர்கள் தாவேக்காவில் இருக்கிறார்கள் என்பதற்கு இதுவும் ஒரு எடுத்துக்காட்டு. ஏதோ ஒரு எம்எல்ஏ அப்படி இருக்காருன்னு நம்ம பார்க்க முடியாது. ஏற்கனவே தாவேக்காவுடைய எம்எல்ஏக்கள், தாவேக்காவுடைய அமைச்சர்கள் எப்படியெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றத நமக்கு சமூக வலைத்தளங்கள்ல தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். அந்த வகையில இப்பொழுது இந்த எம்எல்ஏ இன்றைக்கு வைரலாக மாறி இருக்கிறார். ஒரு தாவேக்கா எம்எல்ஏவும் இப்படி ஒரு மோசமான, ஒரு அருவருக்கத்தக்க, ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு வேலையை பத்திரிகைக்காரங்க மேல, ஊடகவியலாளர்கள் கேள்வி கேட்கிறவங்க மேல அடிக்க பாய்ந்தார் தாவேக்கா எம்எல்ஏ அப்படின்றது இன்றைக்கு வைரலான இன்னொரு செய்தியாக இருக்கிறது. இதுல போட்டி போட்டுக்கொண்டு அமைச்சர்கள் கண்ணீர் சிந்திய காட்சி, எம்எல்ஏக்கள் கண்ணீர் சிந்திய காட்சின்னு பல காட்சியை நம்ம தொடர்ந்து ஒரு 2 நாளா நம்ம அந்த காட்சி நம்ம பார்த்துட்டே இருக்கோம். அழுகிறத படம் பிடிச்சு வெளியிடுறது, இது எவ்வளவு ஒரு மோசமான, இன்னும் சொல்ல எவ்வளவு கேவலமான செயல் பாருங்க. நீங்க படத்தை பாக்குறீங்க, படத்தை பார்த்து அழுகிறீங்க, இது எல்லாம் நடக்குது. உங்களுக்கு முன்னாடி ஒரு கேமரா இருக்கு, லைட்டை பிடிச்சிட்டு கேமராவோட இருக்காங்க, இல்ல செல்போன்ல படம் எடுக்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சு அழுகிறதும், அப்படியே அவங்க பாடுறதும், இவங்க ஆடுறதும், அவங்க ஊதுறதும், இவங்க ஆடுறதும்ன்றது மாதிரி அப்படியே அந்த டைட்டில் கார்டை பார்த்து அடுவுறாங்களாம். எங்க அண்ணனுடைய கடைசி படம் சினிமாவில் வருதுன்னு இவரோட படமே பார்க்க முடியாது. எப்படி திரு நடிகர் சரகம் சிவாஜி கணேசன் மாதிரி, கர்ணன் மாதிரி ஒரு படம் கொடுத்திருக்காரு, தெய்வ மகன் மாதிரி ஒரு படம் கொடுத்திருக்காரு, அப்படியே புதிய பறவை மாதிரி ஒரு ஸ்டைலா அப்படி ஒரு படத்தை கொடுத்திருக்காரு. இன்னும் நம்ம சிவாஜி கணேசன் சாருடைய படங்கள் அப்படி ஒரு நடிப்புல உச்சகட்டமான படங்களை கொடுத்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு தலை சிறந்த ஒரு நடிகரை நம்ம இழந்துட்டோம் அப்படின்னு வருத்தப்பட்டாலும் கூட ஒரு நியாயம் இருக்கு. அப்படி ஏதாவது ஒரு நடிப்புல அசத்தலை கொடுத்திருக்காரா திரு விஜய் அவர்கள் அப்படின்னு சமூக வலைத்தளங்கள்ல பேச தொடங்கி இருக்கிறார்கள். நடிகர் திலகம், நடிப்புனா எடுத்துக்காட்டு இலக்கணம் இவர்தான்.
அப்படின்னு இருந்தவர்கள் வாழ்ந்த இந்த நடிகர்கள் வாழ்ந்த நாட்டுல இவர் ஒரு படம் நடிச்சு அந்த படம் வெளியாகி இருக்கிறது, இதற்கு அழுகிறார்கள் அப்படின்றதையெல்லாம் பார்க்கிறவங்க மீம்ஸ் மெட்டீரியலா மாத்தி சமூக வலைத்தளங்களை எழுத தொடங்கி இருக்கிறார்கள். இயல்பாகவே நம் வீட்டுக்கு பக்கத்துல யாராவது ஒருவர் பாதிக்கப்பட்டிருந்தாலோ அல்லது யாராவது உயிருக்கு போராடி கொண்டிருந்தாலோ அல்லது ஏதாவது ஒரு இழப்பு ஏற்பட்டாலோ ஒரு மரணம் வீடாக இருந்தாலும் கூட நம்ம ஒரு நிகழ்வுல பங்கெடுக்க அல்லது ஒரு நல்ல ஒரு விஷயத்துல பங்கெடுக்க நம்ம விரும்ப மாட்டோம், தவறும். ஏன்னா பக்கத்து வீட்டுல இருக்கவங்க கூட நம்ம அவங்களுடைய சுக துக்கத்துல பங்கெடுக்கிறதுல குறிப்பாக துக்க நிகழ்வு நம்ம பங்கெடுத்துக் கொள்வோம்ல, அப்படி இருக்கிறத நம்ம மானுட பண்பாக பார்க்கிறோம். இங்க தமிழ்நாட்டுல தெருக்கு தெரு பல இடங்கள்ல மாணவர்கள் நீட்டுக்கு எதிராக போராட்டம் செய்யக்கூடிய காட்சியை நம்ம பார்க்கிறோம். இந்த மாணவர்கள் எல்லாம் கூட வாக்களித்து தான் இன்றைக்கு நண்பா நம்பி வாக்களித்து முதலமைச்சரான திரு ஜோசப் விஜய் அவர்கள் நடித்த படத்திற்கு எம்எல்ஏக்கள் அமைச்சர்கள் போய் வர இந்த காட்சி இருக்கு இல்லையா, இதற்கெல்லாம் மாணவர்கள் கைது, மாணவர்கள் மேல தாக்குதல், பேட்ச் போடாம மாணவர்கள் அடிக்கக்கூடிய காவல்துறை, அடிச்சு வண்டியில இழுத்துட்டு போற இந்த காட்சி எல்லாம் சமூக வலைத்தளங்கள்ல வந்து கொண்டு இருக்கிறது. அதை பார்க்கிற பொழுது எம்எல்ஏக்கள் கண்ணீர் சிந்துகிற காட்சியும் வர்றதை பார்க்க முடிகிறது. காலம் இதற்கு கட்டாயம் பதில் சொல்லும் அப்படின்னு பலரும் பேச தொடங்கி இருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். அதிக மசாலா, அதிக சுவை ஆச்சி மசாலா உங்களுடைய பழைய நகைகளை புதிய நகைகளாக மாற்றி கிராமுக்கு கூடுதல் உழைப்பெற லலிதா ஜுவல்லரி. இணைந்திருங்கள் கிங் 360 தமிழ்நாட்டுல எல்லாமே சேஞ்ச் ஆயிடுச்சு. உங்க நகையையும் சேஞ்ச் பண்ணுங்க. உங்க பழைய நகைக்கு கிராமுக்கு 150 ரூபாய் கூடுதலா வாங்கி புது நகை எடுத்துக்கோங்க. அதே கம்மி சேதாரம் தான் உங்க லலிதால மட்டும்தான். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.